ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் கேரளாவுக்கு 1 டே ட்ரிப் போயிருந்தோம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க பீச்சுக்கு தாங்க போயிருந்தோம். ஓஹோ பீச்சுக்கு தான் போயிருந்தோம். பக்கத்துலேயே ஸ்னேகதீரம் பீச்சும் இருக்குது. நாங்கள் மழை அடுத்த நாள் போனதுனால கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த டனல்குள்ளே போகிற ரோடு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. இது த்ரிஷூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இந்த டனல்குள்ளேயே இந்த ரோடு போகுது. ஒரு ஹில்க்கு சென்டரில் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்தது. பீச்சுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. டிராஃபிக்கெல்லாம் எதுவும் இல்லை, டைரெக்டாக போயிட்டே இருந்தோம். அப்படி இருந்தும் 3 ஹவர்ஸ் பக்கம் வந்துருச்சு. நாங்கள் மார்னிங் 11 o'clock வீட்டிலிருந்து கிளம்புனோங்க. லன்ச் எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். போகிற வழியில் ஏதாவது ஆறு மாதிரி லொக்கேஷன் இருந்ததுன்னா லன்ச் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா ஹோட்டல் தேடிட்டு அதுக்கு டைம் தனியாக ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா பீச்சுக்கு போய் ரீச் ஆகிற வரைக்குமே எந்த ஸ்பாட்டுமே ப்ராப்பராக எங்களுக்கு கிடைக்கல. 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி போய் ரீச் ஆகும்போது 2 மணி ஆயிடுச்சுங்க. செம்ம பசி ஆயிடுச்சு. போனதும் ஃபஸ்ட்டு வேலை உட்காந்து சாப்பிட்றணுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கான்னு சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்ததுனால திருப்தியாக வச்சு சாப்பிட்டோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு சரி பீச்சுக்கு போய் விளையாடலான்னு கிளம்பிட்டோம். கார் பார்க்கிங்லேருந்து ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டியது இல்லைங்க. சீக்கிரமாகவே கடலை ரீச் பண்ணிட்டோம். குட்டி பையனுக்கு நிறைய மக்கள் இருக்கிற இடம், புது ஸ்பேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவனும் ஜாலியாக வந்துட்டு இருந்தான். தோப்போட்டியே கடல் இருக்கிறதுனால கிளைமேட் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. நாங்கள் ஒரு 2:30-3 மணிக்கு போனதுனால பெருசாக கூட்டம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்நாட்டு பீப்புள் தான் அதிகமாக இருந்தாங்க. 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஆறுலேருந்து வர தண்ணி கடலில் போய் கலக்கிற இந்த பேக் வாட்டர் ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த தண்ணியில் கிட்ஸ் விட்டுட்டு விளையாடுறது ரொம்பவே சேஃபு. சரி இங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா கடலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். இந்த தண்ணி தோப்புக்குள்ளே இருக்கிறதுனால நல்லா சில்லுனே இருந்தது. மூவிங் வாட்டராக இருக்கும். இந்த தண்ணி போய் கடலில் கலக்குன்னு தான் ஸ்டார்டிங்கில் போய் உள்ளே உட்காந்தோம். தண்ணி போய் கடலில் கலக்கிற இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி இது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கடலுக்கே வந்துட்டோம். அண்ணி குட்டி பையனே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவனும் ஜாலியாக கடலெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இந்த ஆர்னவுக்கு தண்ணியை பார்த்தா சொல்லவே வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு முன்னாடி அவன் தண்ணிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் எல்லாருமே 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அண்ணா, மகியோட அப்பா, மகி எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் உள்ளே போயிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. கடலெல்லாம் விளையாடும்போது நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே ஹெவியாக ஒரு அலை வந்துச்சுன்னா எங்களையே தட்டி கீழே போட்டுருது. எல்லாருமே தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆனால் இந்த வெயிலில் கடல் தண்ணியே அவ்வளோ சில்னஸ் எல்லாம் இல்லைங்க. ஈவினிங் ஆயிடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக இருந்தது கிளைமேட் எல்லாம். நாங்கள் போயிருந்த டே அவ்வளோ வெயில் இல்லை, அதனால கொஞ்சம் நல்லா இருந்தது கிளைமேட் எல்லாம். மகி, தன்விகா, தார்னாவெல்லாம் இன்னும் எவ்வளோ நேரம் தண்ணியில் விட்டாலும் இருப்பாங்க போல இருக்குது. தண்ணியை விட்டு வெளியில் வரவே அவங்களுக்கு மனசு இல்லை. சரி எப்போவாவது தானே வரோன்னு சொல்லிவிட்டு நாங்களும் அவங்க ஆசை தீர விளையாட விட்டுட்டோம். இந்த பீச்சிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஸ்னேகதீரம் பீச் இருக்குது. பீச் தானே அங்கேயும் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகலை. நம்ம தனியாக நடக்கிறதுனா ப்ராப்ளம் இல்லை. குட்டீஸையும் கூட்டிகிட்டு நடக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே அவங்களுக்கு கால் வலி வந்துருச்சுன்னா கஷ்டப்படுவாங்கன்னு இங்கேயே ஃபுல்லாக இருந்துட்டோம். சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த தண்ணியிலே வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். திரும்பவும் மகி தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துட்டான். பீச்லேயே எங்களுக்கு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா இங்கேயே குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்குது. லேடிஸ் ஆர் ஜென்ஸ் அந்த டாய்லெட் மாதிரி ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நியூ ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஆகி இந்த மாதிரியெல்லாம் போஸ் கொடுக்க மாட்டான். அதிசயமாக என்னவோ இப்படியெல்லாம் போஸ் கொடுத்தான்.
நல்லா விளையாடி முடித்ததும் பயங்கரமாக பசி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே வந்துட்டு நிறையா சாட் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது. டீ, காஃபி, ஜூஸு, ஐஸ்கிரீமு, கட்லெட்டு, சமோசான்னு சொல்லி எல்லாமே கிடச்சிதுங்க. காஸ்ட்டும் ரீசனபிளாக தான் இருந்தது. இங்கே எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 5:30 போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் இவ்வளோ வெளிச்சம் இருக்கேன்னு சொல்லி கிளம்புறக்கே மனசில்லை. ஆனால் 5:30க்கு கிளம்பியே வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது 9 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. ரிட்டன் வரும்போதும் பெருசாக டிராஃபிக்கெல்லாம் இல்லை. ரோடெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் ட்ராவல் எங்களுக்கு பெருசாக ப்ராப்ளமாக தெரியல. இந்த டனல்குள்ளே நைட்டு வரும்போது இன்னுமே சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருந்தது. எங்களோட ட்ரிப்பு கிட்ஸ் வச்சுட்டு ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சதுங்க. இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பாட் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்பாட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரிட்டன் வரும்போதும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஒரு பேக்கரியில் நிறுத்தி டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வர வழியில் டின்னரும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதுமே முதல் வேலையாக எல்லோரும் சுடுதண்ணி போட்டு தலைக்கு எல்லாமே குளிச்சிட்டோம். ஏன்னா அந்த கடல் தண்ணி, மணல் எல்லாமே தலை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அதனால் குளிச்சுட்டு தான் சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.